ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். மே மாத ராசி பலன் 2025 மாதம் பிறப்பு என்பது பலருக்கும் உற்சாகமான நாள். குடும்பத்தில் குதூகலம் நிலவும் நாள். திட்டமிட்டு குடும்பத்தை நடத்த பட்ஜெட் போடுவதற்கு தேவைப்படும் நாள். உங்கள் நிதிநிலை எப்படி இருக்கும்? உங்கள் ஆரோக்கியம் எப்படி இருக்கும்? உங்கள் பயணங்கள் ஆதாயங்கள் பெற்று தருமா? உங்கள் அலுவலக வாழ்க்கை எப்படி இருக்கும்? போன்ற உங்களின் பல கேள்விகளுக்கான பொதுவான பதிலை நீங்கள் முன்கூட்டியே அறிந்து உங்கள் இந்த மாத வாழ்க்கை பயணத்தை திட்டமிட இந்த மாத ராசி பலனை காணுங்கள். மேசம் ராசி. மேசராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் பொதுவாக கலவையான பலன்களை தரலாம். உங்கள் தொழில்ஸ்தானத்தின் அதிபதி கடந்த மாதங்களைப் போலவே இந்த மாதமும் 12ஆம் வீட்டில் இருக்கிறார். சனியின் இந்த இடம் பொதுவாக நல்லதாக கருதப்படாது. இருப்பினும் சனி அவர்களின் பிறந்த இடத்தை விட்டு வேலை செய்பவர்களுக்கு அவ்வப்போது சில நல்ல பலன்களை தரக்கூடும். வெளிநாட்டில் வேலை செய்பவர்களும் நல்ல பலன்களை பெறலாம். ஆனால் பொதுவாக இந்த மாதம் சனி பகவான் குரு ராசியில் இருப்பதால் சில சமயங்களில் சாதகமான பலன்களையும் பெறலாம். வியாபாரத்தில் ஈடுபட்டுள்ள இந்த மாதம் சராசரி பலன்கள் கிடைக்கும். இருப்பினும் வணிக பயணங்களை மேற்கொள்பவர்களுக்கு வெற்றிகரமான வணிக பயணங்கள் இருக்கும். கல்வி கண்ணோட்டத்தில் மே மாதம் பொதுவாக சராசரி முடிவுகளை விட சிறப்பானதாக தெரிகிறது. உங்கள் 5ஆம் வீட்டின் அதிபதியான சூரியன் மாதத்தின் முதல் பகுதியில் உச்சநிலையில் இருப்பார். முதல் வீட்டில் சூரியனின் பெயர்ச்சி நல்லதல்ல என்றாலும் 5ஆம் வீட்டின் அதிபதியின் உச்சம் அறிவாற்றலை அதிகரிக்க உதவுகிறது. அதனால் படிப்பில் பொதுவாக சராசரி முடிவுகளை விட சிறந்ததாக தெரிகிறது. ஆரம்பகால கல்வியை தொடரும் மாணவர்களுக்கு மாதத்தின் முதல் பகுதி நல்ல பலனை தரும். இருப்பினும் அலட்சியமாக இருந்தால் முடிவுகள் கலவையாக இருக்கலாம். உயர்கல்வி பெறும் மாணவர்கள் தொடக்க கல்வி பெறும் மாணவர்களுடன் ஒப்பிடும்போது ஒப்பீட்டளவில் சிறந்த முடிவுகளை பெறலாம். மே மாதத்தில் குடும்ப விஷயங்களில் நல்ல பலன்களை பெறலாம். உங்கள் 2ஆம் வீட்டின் அதிபதி சுக்கிரன் மாதத்தின் கடைசி நாள் வரை உச்சநிலையில் இருப்பார். மாதத்தின் முதல் பகுதியில் குரு உங்கள் 2வது வீட்டில் பேச்சுக்கிறார். இந்த மாதம் உடன் பிறந்தவர்களுடனான உறவு கலவையாக இருக்கலாம். இடையில் சில ஏற்றத்தாழ்வுகளை காணலாம். காதல் விவகாரங்களை பற்றி பேசினால் இந்த மாதம் உங்கள் 5ஆம் வீட்டின் அதிபதியான சூரியன் மாதத்தின் முதல் பகுதியில் உச்சநிலையில் இருக்கிறார். முதல் வீட்டில் சூரியனின் பெயர்ச்சி சுபமாக கருதப்படாவிட்டாலும் மற்றும் உயர்ந்த நிலையில் இருப்பதால் குறைந்த அன்பு கொண்டவர்கள் நல்ல பலன்களை பெறுவார்கள். திருமண வாழ்க்கையை பற்றி நாம் பேசினால் 7ஆம் வீட்டின் அதிபதி இந்த மாதம் உச்ச நிலையில் இருக்கிறார். இந்த வகையில் சூழ்நிலையில் 7ஆம் வீட்டின் அதிபதியிடம் இருந்து கலவையான முடிவுகளை எதிர்பார்க்கப்படுகின்றன. உறவுகளில் இணக்கம் ஏற்படுவதற்கான நல்ல வாய்ப்புகள் உள்ளது. ஆனால் வேலை பிஸியாக அல்லது வேறு சில காரணங்களால் சிறிது நேரம் இருக்கலாம். இந்த மாதம் உங்கள் லாப வீட்டின் அதிபதியான சனி 12ஆம் வீட்டில் இருக்கிறார். இது மிகவும் சாதகமான சூழ்நிலையாக இருக்காது. அதாவது லாபத்துடன் செலவுகளும் இருக்கும். உங்கள் கடினமான உழைப்புக்கு ஏற்ற பலன்கள் கிடைக்காததால் நீங்கள் சற்று அதிருப்தி அடையலாம். உங்கள் லக்கணம் அல்லது ராசிக்கு அதிபதியான செவ்வாய் இந்த மாதம் முழுவதும் பலவீனமான நிலையில் இருப்பதால் உடல்நிலையில் சில பலவீனங்கள் ஏற்படலாம். உங்கள் உடல்நிலையில் சில ஏற்ற இறக்கங்களை நீங்கள் காணலாம். எனவே கொஞ்சம் கவனமாக இருங்கள். பரிகாரம்: இந்த மாதம் வெல்லம் சாப்பிட வேண்டும். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.